அந்த யூத தேவாலயங்கள் ஒன்றும் கொழும்புல இருக்கிறதா எனக்கு தெரிய, நாங்கள் தேடி பார்ப்போம். இந்த தேவாலயம் இந்த இடத்துல ஹாட்டன் பிளேஸ்ல, அதுக்கு முன்னால 4 STF காரனை காவலுக்கு வச்சிருக்கீங்க நீங்க, அது உங்களுக்கு தெரியாதா கேட்டா அதையும் கொஞ்சம் விசாரித்து சொல்றேன்ன்றா. இன்றைக்கு போய் பார்த்தாலும் ஹாட்டன் பிளேஸ் 4 பேர் நின்று நிற்கான். ஒரு இடத்துல கொழும்புல STF இல்ல, வெளியில அங்க மட்டும் 4 பேர் நிற்குது. இன்று அமெரிக்கர்களின் பல இஸ்ரேலியர்களின் கைப்பொம்மையாக இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சப்பாயம் செய்யலாமோ அத்தனையும் செய்கிறார்கள், சொன்ன மாதிரி செய்கிறார்கள். இந்த பின்னணியில் என்னத்தெல்லாம் செய்யலவங்க. இப்ப இந்தியாவோடு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை வைத்து அடிமை சாசனம் எழுதிவிட்டோம் என்று சொன்னவர்கள் இன்று என்ன செய்திருக்கிறார்கள்? அதை வெளியிலே சொல்ல முடியாது, அந்த அரசாங்கத்திடம் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்கள் அடிமைகளாக போய்விடவில்லையா?